Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. காலையில் தங்கலான் ஷூட்டிங்கு, நைட் வந்து டிமாண்டிக் வந்து ஷூட்டிங். ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் வரும்னு நான் அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் சார்பட்டாலும் மீன்ஸ் நிறையா வந்துச்சு. இதுக்கும் கண்டிப்பாக மீன்ஸ் வரும். இந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக வந்து ரஞ்சித் சார் கொடுத்துருக்காரு. சும்மா சொல்லிவிடு தமாசா இருக்கும், இது செம்மையாட்டம். அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. நிச்சயமாக 100% கேரண்டி. இது என்ன, இது ஏன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நான் ஸ்பாட்டில் பண்ணும்போதே சிரிச்சிட்டாங்க. இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அந்த 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 காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி காலில் செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் பார்த்தோன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் செருப்பு. இது நான் வந்து லைவ் சவுண்டில் பண்ணுற முதல் படம். இது தெரியாமையே நான் வந்து லைவ் சவுண்டா அப்படின்னு தெரியாமல் நான் ஃபஸ்ட் நாள் போயிட்டு ரொம்ப தப்பாயிடுச்சு. இது பெரும்பாலும் வட ஆற்காடு வட்டார மொழியில் சேர்ந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். இது அவர் பெரும்பாலும் ஒரு படம் ஆரம்பிக்கோட ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வைப்பார். ஒர்க் ஷாப் எதுக்குன்னா, ஆக்டர்ஸுக்கு இந்த சார்பாட்டை பண்ணும்போது ஒரு ஒர்க் ஷாப் வச்சார். அது மாதிரி தங்கலான் பண்ணும்போது ஒரு ஒர்க் ஷாப் வச்சார். அதில் வந்து இந்த டைலாக் மாடுலேஷனை பிடிக்கிறது நிறைய விஷயம். இதில் பார்த்தா ரொம்ப சாந்தமாக அமைதியாக பொறுமையாக நான் அப்படியே உட்காந்து பார்த்தேன். என்ன தலை அவ்வளோ அந்த மாதிரி இருந்தது. அமைதியாக உட்காந்து நல்லா இருக்கே இது அப்படின்னு. இல்லை குழந்தைலாம் இருக்கிறதுல சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குது, பயந்து குழந்தைகள். திடீர்னு அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சு. எனக்கு விக்ரம் சாருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட்டு க்ரியேட் ஆகும். அந்த ஃபைட்டு க்ரியேட் ஆகும் கூட விக்ரம் சாருக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டுரும். நான் சொல்கிறேன், ரஞ்சித் சார் சாருக்கு அடிபட்டு சார், உடனே பகுதி போட்டு ஒரு 10 minutes நான் இப்போ சரியாக சொல்லிட்டு மறுபடியும் அந்த டேக்கை ஓகே. ஆகஸ்ட் 15 எல்லாத்துக்கும் லீவு, வீட்டில் உட்காந்து ஸ்பெஷல் ஷோஸ் பார்க்கலாம், புது படத்துக்கு போகலாங்கும் போது உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டே டபுள் தமாக்கா அப்படின்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது உங்களுடையது. ரெண்டுலேயுமே முக்கியமான ரோல், தங்கலான் அண்ட் டிமாண்டி காலனி. ஸோ எப்படி சார் இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் ஏன்னா ஆக்சுவலி ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் ஷூட்டிங் போச்சு. காலையில் தங்கலான் ஷூட்டிங்கு, நைட் வந்து டிமாண்டிக் வந்து ஷூட்டிங். ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் வரும்னு நான் அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, பெற்றோர்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் அது. ஸோ தங்கலான் எடுத்துக்கும் பொழுது உங்களோட கேரக்டரைசேஷன், நரேஷன் என்ன நடந்துச்சு, எப்படி சார் இருக்கு? தங்கலான் வந்து வெரி ஸ்பெஷல் மூவி. என்னென்னா, இதுக்கு முன்னாடி சார்பட்டை பண்ணேன். சார்பட்டில் வேறு விதமான ஒரு களம், வேறு ஒரு கதாபாத்திரம். ஸோ அதுக்கு முற்றிலும் வேறுபட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான கேரக்டர் தான் அந்த கேரக்டர். ஏதாவது ஒரு இடத்துல மக்களை சிரிக்க வைக்கும். ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் சார்பட்டாலும் மீன்ஸ் நிறையா வந்துச்சு. இதுக்கும் கண்டிப்பாக மீன்ஸ் வரும். இந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக வந்து ரஞ்சித் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. அதோடைய இதில் என்ன ஒரு சாராம்சம்னா, இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அந்த 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 காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி காலில் செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் பார்த்தோன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் செருப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அதை பார்க்கும்போது என்னென்னா, அந்த கதை, அந்த கதாபாத்திரம், அதுக்கு வந்து தோற்றம் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு அந்த தோற்றத்தை வந்து ரஞ்சித் சார் தான் கொடுத்தாரு. ஸோ அந்த காஸ்டியூம்ஸு, அந்த கதாபாத்திரம், இது வந்து ரஞ்சித் சார் கொடுத்தது. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். படம் ஆகஸ்ட் 15 பாருங்கள். சர்பட்டால வந்து பயங்கரமாக வெறுக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதே பார்க்கும்போது இங்கே சிரிக்க வைக்கிற மாதிரி அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு டிரான்சிஷன். ரஞ்சித் சாரோட ரைட்டிங்கும் சரி, உங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இதில் யூனிக்காக உங்களுக்குன்னு பண்ண விஷயம் ஏதாவது? இல்லை, யூனிக்கெல்லாம் இல்லை, அது கதையோடு சார்ந்து தான் இருக்கும். இது எங்கேயுமே வந்து எனக்குன்னு ஒன்று அதெல்லாம் எழுத கதை என்ன, அந்த கதை என்ன பேசுதோ அதில் வந்து இந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு விதமான ஒரு ப்ளே ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, இதில் உள்ள ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கும். இயக்குனருக்கும் ஆக்டர்ஸுக்கும் பயங்கரமான கனெக்ட் இருக்குது. பட் எனக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப
அங்கங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு யூனிக் இருக்குது. அது யூனிக் இருக்கிறனால தான் என்னை கூப்பிட்டு அது கொடுத்தாரு. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா லைவ் சவுண்டில் ஒர்க் பண்ணிடுவோம் எல்லாருமே. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான என்னென்னா ஒன்மோர் திருப்பி திருப்பி வந்து அது ஒன்மோர் போகும். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ அந்த வகையில் வந்து இது நான் வந்து லைவ் சவுண்டில் பண்ணுற முதல் படம் அது. இது தெரியாமையே நான் வந்து லைவ் சவுண்டா அப்படின்னு தெரியாமல் நான் ஃபஸ்ட் நாள் போயிட்டு ரொம்ப தப்பாயிடுச்சு அது. அதுக்குள்ளே அதை அப்புறம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், ஒரு அனுபவம் தான் கிடச்சிது இதில் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஆஸ் ஆக்டராக வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியாலஜி கிடச்சிருக்கு. பட் லைவ் சவுண்டுங்கும் போது நீங்கள் நடிக்கவும் செய்யணும், எக்ஸாக்ட் டைலாக அப்படியே கான்சென்ட்ரேட்டும் பண்ணணும், இன்க்ளூடிங் எமோஷனில் சவுண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறோன்னா இன்க்ளூடிங் அது உட்பட நீங்கள் நடிக்கணும், சவுண்ட்ஸும் கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டம் சார் அது லைவ் சவுண்ட்? ரொம்ப கஷ்டம். இது நான் என்னென்னா இது எல்லாருமே கரெக்டாக சிங்காக ஒரே நேர்கோட்டில் அது பண்ணிடணும். இதில் என்ன சவுண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, உடல் மொழி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த சுற்றுச்சூழல் இருக்குல்ல, அட்மாஸ்பியரு, அப்புறம் இது எல்லாமே அதுபோல் இயற்கையோட அன்றைக்கி மழை வந்துடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. இது பயங்கரமான ஒரு ஒர்க் இது. இந்த ஒர்க் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸ்கிரிப்ட் நரேஷனாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களோட போர்ஷன் சொல்லியிருப்பாரு, இல்லாட்டி என்டையர் கதையை கூட சொல்லியிருப்பாரு. ஸோ இது ரெண்டில் எது நடந்ததுன்னு தெரியல. பட் நரேஷன் கேட்டதுக்கு அப்புறமா இனிஷியலாக நீங்கள் அவர்கிட்ட சொன்னது என்ன சார்? இது அதான் நரேஷன் அது டைலாக் வந்ததுக்கு அப்புறம் கண்டென்ட் அதை புரிஞ்சுக்கிறோம். இது பெரும்பாலும் வடார்காடு வட்டார மொழியில் சேர்ந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். அது வந்து அதுக்கு எனக்கு வந்து சவுண்டில் வேலை செய்கிறது. அந்த வடார்காடு நான் பிறந்தது மதுரை. அந்த வடார்காடுடைய வட்டார மொழி அதை எப்படி பேசுவாங்கங்கிறது ஓப்பன் அதை சார்ந்து இருக்கிறவங்க ரைட்டர்ஸ் வந்து அதை ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறவங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு அதுவும் எனக்கு அது புதுமையாக இருந்தது. அந்த வட்டார வழக்குன்னு பேசுறதுனால அதுல இருந்து கேட்க நினைக்கிறேன். இந்த ஸ்லாங்கா பார்க்கும் பொழுது நீங்க கஷ்டப்பட்டது, டைலாக்ல இருந்ததை சொன்னது, ஒரு வார்த்தை மாற்றி சொன்னா கூட தப்பான கன்வேல போயிடக்கூடாது, அப்படி ஸ்லாங் எப்படி ஒர்க் பண்ணீங்க சார்? இல்லை, அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க. இது அவர் பெரும்பாலும் ஒரு படம் ஆரம்பிக்கும் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வைப்பார். ஒர்க் ஷாப் எதுக்குன்னா ஆக்டர்ஸுக்கு இந்த சார்பாட்டை பண்ணும்போது ஒரு ஒர்க் ஷாப் வச்சார். அது மாதிரி தங்கலான் பண்ணும்போது ஒரு ஒர்க் ஷாப் வச்சார். அதில் வந்து இந்த டைலாக் மாடுலேஷனை பிடிக்கிறது நிறைய விஷயங்கள். இப்போ ஸ்பாட்டில் பண்ணும்போது ஒரு சவுண்டில் வேலை செய்யும்போது எனக்கு வந்து விக்ரம் சாருக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். நான் இங்கிட்ட நான் பேசுகிற ஒரு சவுண்டு இருக்குது, அந்த சவுண்டில் ஏதாவது ஒன்று மாறி போச்சுன்னா அதுக்கு அது அந்த மாதிரி அது திருத்துறது. பட் நம்மளை மீறி வந்துடும் ஒரு சின்ன அது திடீர்னு வந்து ஊரெல்லாம் கூட்டு வச்சு நம்ம பேசுகிறது ஒரு டைலாக் சத்தமாக பேசணும், சவுண்டாக பேசணும், அந்த தோரணையில் பேசணும். அந்த வடார்காடு ஸ்லாங்கு அது தெலுங்கு நான் கிட்டத்தட்ட மிக்சடாக இருக்கும். அது கொஞ்சம் வடார்காடு பியூராக இருக்காது. அது எப்படி அப்போ அங்கே உள்ள ஜனங்க நான் சொல்கிறது இப்போ உள்ள நடக்கிறது கிடையாது. அது அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு கலோக்கியில் மாறிக்கிட்டு தானே இருக்கேன் காலப்போக்கில். நான் அந்த டைலாக் இப்போ நான் பேசிட கூடாதுங்கிறது. ஏன்னா ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் வர்றேன். ஏன்னா அதை கண்டிப்பாக அதுக்கு ஒரு மீம்ஸே கிரியேட் ஆகும். ஒரு மீம்ஸோட இப்போ சார்பட்டெல்லாம் பேசும்போது ஒரு முன்ரத்தமெல்லாம் நின்று பேச கூப்பிட்டு 2 தட்டு பார்க்குறது தமாசா இருக்குன்னு சொல்லிப்போம். அந்த தமாசா அதெல்லாம் நிறைய ஆச்சு. அப்போ அந்த மாதிரி பேசும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். அது கதையோடு பார்க்கும்போது ஒரு சும்மா சொல்லிவிட தமாசா இருக்கும் அப்படின்றது செம்மையாக அந்த மாதிரி இதுலேயும் இருக்கு. நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக 100% கேரண்டி. இது என்ன இது ஏன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா நான் ஸ்பாட்டில் பண்ணும்போதே சிரிச்சிட்டாங்க. அது சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அது சும்மா நம்ம சொல்கிறத விட அவுட் பார்க்கலாமா சார்? இந்த இன்புட் நீங்கள் ஒரு யூனிக்காக பண்ணியிருக்கீங்க இல்லையா சார்? அந்த இன்புட் வந்து கொடுத்ததா இல்லை நீங்களா இம்ப்ரூவைஸ் பண்ணதா? அது எனக்கு இந்த கதாபாத்திரம் தோற்றம் இருக்குல்ல, ஒரு நடிகனுக்கு ஒரு எப்படி நான் எப்படி பார்க்குறேன்னா நம்ம என்ன காஸ்டியூம்ஸ் போடுறோம்னு இருக்குது, தோற்றம் ரொம்ப முக்கியம். அந்த தோற்றத்தில் அந்த என்ன வடார்காடு ஸ்லாங்கில் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாடி லாங்குவேஜ் யார் கிரியேட் பண்ணுறோம், நம்ம தான் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பாடி லாங்குவேஜ் சார்பட்டில் வர மாதிரி வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் பேட்டை சார்பட்டை மகான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆஸ் ஆக்டராக ஒரு யூனிக்காக ஒரு உடல் மொழி ஒன்று பிடிக்கணும், உடல் வாகு வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு ஒன்று ட்ரை பண்ணும்போது ஒரு நடையில் ஒன்று இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள். அது பாருங்கள்.
சார் விக்ரம் சார் அகைன் மகான் நீங்க பண்ணியிருக்கீங்க, இப்போ தங்கலான் அப்படிங்கும்போது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு டைம் ஃப்ரேம் ஒர்க்கிங் வித் விக்ரம் சார். அதுக்கும் இதுக்கும் மகான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, பயங்கரமான ஒரு ஃபன் இருந்தது. அது ஒரு ஸ்டைலிஷாக இருப்பார் மகான்லாம். தங்கலான்லாம் கிட்டத்தட்ட டோட்டலாக இந்த ஏஜ்னா இந்த ஏஜில் இப்படி இருப்பார். ஸோ அது என்னென்னா அது சரி என்னென்னா எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஒரு ஆக்டர் வந்து இந்த வயசுலேயும் தன்னை வந்து ஒரு பயங்கரமான ஒரு எல்லா கிராஃப்லேயும் வேலை செய்ய முடியுங்கிறது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறார்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்னுடைய தேடல் ஒன்று இருக்குது. ஆனால் அதே நம்ம ஃபாலோ பண்ணாமல் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து என்னை சொல்லிவிட்டு அப்படி வரேன். ஏன்னா இந்த இரிட்டேட்டிவ் இல்லை நெகட்டிவ் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணோன்னா அது போடும்போது நான் அழகாக பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு அது தோணுச்சு. இப்போ அடுத்து ஒன்று கிராஃபில் எனக்கு இந்த ஸ்டைலில் என்ன வருமோ இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுவோம்னுட்டு சாரை பார்க்கும்போது நான் பார்த்து சேதுலேருந்து ஆரம்பித்த பயணம். அது அவரை அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை மெருகேற்றினே இருக்கிறார். தங்கலான் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஈஸியாக பண்ணிடல. அதே மாதிரி ரஞ்சித் சாரும் அது விடலை. அவர் நல்லா வர வரைக்கும் அது வந்து அது விட மாட்டார் அவர். அதே மாதிரி விக்ரம் சாரே நான் பார்த்துருக்கேன். இது நான் இப்படி பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் போதும் அப்படின்னு ரஞ்சித் சார் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். நான் கை கட்டி இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ல. அப்புறம் நான் இப்படி ஒன்று பண்ணட்டுமா, நான் இப்படி வந்துட்டுமா அப்படின்னு அவர் சொல்லும் போது ஏற்கனவே படங்களில் ஒரு ஸ்டைலில் அது மாதிரி ஒன்று பண்ண வந்தார். இல்லை சார் இது இப்படி பண்ணுங்க, இது அதே போதும் அப்படி சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டான ஒரு பாண்டிங் இருந்தது. இயக்குனருக்கும் நடிகனுக்கும் உள்ள ஒரு கனெக்ட் இருந்ததுல அது விக்ரம் சாரும் புரிஞ்சுக்கிட்டாரு, ரஞ்சித் சாரும் புரிஞ்சுக்கிட்டு அழகாக 2 பேருக்குள்ள அது பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. நான் இங்கே உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தேன் நான். அப்போ அதில் வேலை செய்யும்போது நான் பிரமிப்பாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு எங்களை மாதிரி அப்புறம் அடுத்தடுத்து நானும் பசுபிதேனெல்லாம் உட்காந்து நிற்போம். அதெல்லாம் பண்ணும்போது அவங்க கதாபாத்திரத்தில் வந்து ஒரு உண்மையாக இருக்கணுங்கிறதுல ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் காஸ்டியூம்ஸ் பற்றி பேசியே ஆகணும் சார். ஏன்னா அதுவுமே பீரியாடிக் கொண்டு போகிறது சுற்றி இருக்க ஆர்ட் ஒர்க்கும் காஸ்டியூமும் தான். ஸோ காஸ்டியூம் பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு காதெல்லாம் கிழிச்சிருச்சு, அவங்க போட்ட ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களோட காஸ்டியூம்ஸ் அது போடும்போது அது போட்டு நடிக்கும் போது அதான் நான் சொல்கிறேன். நான் இசையை வெளியிட்டு எல்லாரையும் சொல்லியிருப்பேன். நான் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி இருப்பேன்னு சொன்னேன். அதில் காரணம் என்னென்னா எல்லாருமே வந்து புழுதியும் மண்ணும் போண்டு ஒரு மாதிரி வந்து டேட்டியாகவே இருப்பாங்க. எவனையும் என் பக்கத்தில் ஒரு தடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. நான் அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போடுவேன். அப்படியே பார்ப்பாரு, கரை இருக்கான்னு பார்ப்பாரு. எதுவுமே உட்காத்தல நீ ஓகே அழகான எல்லாரும் அப்படி நின்று அப்படியே வந்து எல்லாரும் வெயில் காஞ்சி நிற்பாங்க, புகையை பக்கம் விட்டு என்னடா அது அப்படின்னு. அது ஆனால் அவர் என்னென்னா அந்த கேரக்டரைசேஷனோட பார்க்குறாரு, ஒவ்வொன்றும் ஒரு கதாபாத்திரமாக தான் பார்க்குறாரு அவர். ஸோ அது ஒருவேளை எனக்கு அந்த பக்கம் இந்த ஏஜில் எனக்கு இப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி கொடுத்துருக்காரு. அந்த பக்கம் போட்டுனா நம்மளை போட்டு குழம்புல ஊறின புளி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன தோற்றம், அதுக்கான நம்ம கெட்டப்பம் மாற்றின்னு. ஸோ ஒரு தோற்றம் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த தோற்றத்தோடு அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மெருகியது. நீங்கள் விக்ரம் சார் வந்து நார்மலாக பார்க்குறப்ப தோற்றத்தோடு பார்க்கும்போது கெட்டப்போடு பார்க்கும்போது கம்பீரம் வேறு ஒன்று இருக்குல்ல. ஒரு சின்ன ஒரு பயமாக அந்த பாம்பை பிடிச்சி அங்கே பார்த்து இப்படி பிடிச்சி போகிறாரு. அது ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்குது. பாம்புனாலே பயப்படுவோம் நம்ம. அதை வந்து அது சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாருமே மேக்கிங்கு, மியூசிக், அது பேக்ரவுண்டு ஒட்டும் இந்த டீம் அதெல்லாம் செஞ்சது. ஸோ இப்படி தான் வந்து ஜேர்னியே போகுது. அது போல் ஒன்றும் அந்த மாதிரி தான் வருது சார். அண்ட் பொதுவாகவே படம் பண்ணுறது கஷ்டம், பீரியாடிக் படம் பண்ணுறது இன்னும் கஷ்டம், அதில் குழந்தைங்களை வச்சு எடுக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். இத்தனையும் ஒரு நபரால் பண்ண முடியும்னா ரஞ்சித் சாரால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். குழந்தைங்களை வச்சு ஒர்க் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணார், எப்படி இது நடந்துச்சு? இல்லை இது நிச்சயமாக நான் சொல்லி ஆகணும். என்னென்னா சார்பட்ட பரம்பரை பண்ணும்போது வந்து பாக்ஸிங்கு அது கொரோனா டைமில் அது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சாகணும். அது ரொம்ப அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு அதில் பார்த்தா ரஞ்சித் சாருக்கு இதுக்கும் முற்றிலும் மாறுபட்டு தான் இருந்தார். அதில் பயங்கரமாக வந்து சாக்ரோஸ்லாம் சவுண்டு கொடுத்துட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அந்த க்ரௌடில் இவருடைய சவுண்டோட இது வந்து எல்லாருமே அமைதியாகி
ஃபோக்கஸ்க்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா அது அது ஒரு வந்து சீக்கிரம் முடிச்சாகணும் ஒரு படபடப்பில் அது பண்ணார். இதில் பார்த்தா ரொம்ப சாந்தமாக அமைதியாக பொறுமையாக நான் அப்படியே உட்காந்து பார்த்தேனே, என்ன தலை அவ்வளோ அந்த மாதிரி இருந்தது, இது அமைதியாக உட்காந்து நல்லா இருக்கே இது அப்படின்னு. இல்லை குழந்தைலாம் இருக்கிறதுல சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குது, பயந்து குழந்தைகள் திடீர்னு அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். ஷார்ட் போயிட்டு இருக்குன்னு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடும். அதாவது விக்ரம் சார் கடைசி குழந்தை குட்டி குழந்தையாக இருக்காது, அது அழுக ஆரம்பிச்சிடும். அது குழந்தை அழுகுச்சுன்னா எல்லாரும் அது ஒரு மாதிரி வந்து அவரும் வந்து அதை சரி பண்ணுறது மெல்ல சவுண்டெல்லாம் கொடுக்காம மற்ற சின்ன சின்ன குழந்தைகள் அதில் நடிச்சிருக்கு. ஸோ அவங்களெல்லாம் ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணி ஸோ இந்த மாதிரிலாம் அவர் பயங்கரமாக இந்த கிராஃப் இருந்துச்சு. ஒரு 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 இயக்குனருடைய சரியான வந்து ஒரு கேப்டன் கரெக்டாக இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு இயக்குனர் வந்து எல்லாமே தெளிவாக இருந்தார். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆக்டர்ஸ் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே கிளியராக இருந்தார். விக்ரம் சாருக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபைட் எனக்கும் விக்ரம் சாருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட்டு கிரியேட் ஆகும். அந்த ஃபைட்டு கிரியேட் ஆகும் கூட விக்ரம் சாருக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டுரும். இந்த அடிபட்டுறதுங்கிறத வந்து அது பயங்கரமாக லைவ் சவுண்டு மாதிரி இருக்கும். அந்த ஃபைட்டே வந்து பார்த்தோன்னா நேச்சராக அந்த காலத்துல சவுண்டு தானே பெருசாக போகும், டியா 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 அப்படின்னு வரும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவ்வளோ லைவாக இருந்துச்சு. அப்போ அந்த லைவாக இருக்கும்போது அவருக்கு கால் அடிபட்டுருச்சு. நான் சொல்கிறேன் ரஞ்சித் சார் அவர் சாருக்கு அடிபட்டுருக்கு சார், உடனே பதவி போய் இருந்துச்சு போட்டு ஒரு 10 மினிட்ஸு நான் அதுக்கு சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மறுபடியும் அந்த டேக்கை ஓகே பண்ணுறாரு போயிட்டு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர இன்னொல்லோடு இல்லை அவர் வேலை செஞ்சது, இவரை ஹேண்டில் பண்ணது, ஸோ குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது. தங்கலான் பற்றி நிறைய பேசும். டிமாண்டி காலனியோட கேரக்டரைசேஷன் அதில் என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு, நல்லவரா கெட்டவரா? வழக்கமாக வந்து நான் பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்டு ஒரே மாதிரி வித்தியாசமாக இருக்கும், இரிட்டேட் கேரக்டர்ஸ் மாதிரி. பட் இதில் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் கிட்டத்தட்ட இதில் அங்கே பயங்கரமான ஒரு ஹியூமர் இருக்குது. நீங்கள் இந்த கேரக்டர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு விதமாக ரசிக்க வைக்கும். காரணம் ஏன்னா அஜய் ஞானமுத்து வந்து மகான் சார் படம்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. நான் அதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனி ஒன்றுலாம் பார்த்துட்டு என்னடா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் அந்த டிமாண்டி காலனி அந்த ஏரியாவில் தான் நான் இருந்தேன். நான் அபிராமபுரம் இருந்தேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். டிமாண்டி காலனியாக அதுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். அங்கே ஒரு பார்க் இருக்கும், சும்மா உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமில் இவங்க எல்லாரும் அந்த டிமாண்டி காலனி பயங்கரமாக வந்து சுற்றி சுற்றுலாத்தலம் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இருட்டில் தான் வருவாங்க, ராத்திரி நேரத்தில் தான் வருவாங்க. பகலில் போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் சார். நைட்டில் டிமாண்டி காலனி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோமோ பார்க்குறோம், டிமாண்டி காலனியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் இது படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கேன். எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதிர்ஷ்டவசமாக படம் பார்த்துட்டு அவரே கூப்பிட்டாரு. மகான் சார் பட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த டைமில் நான் பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலாம், சரி 3 நாள் எப்படி பார்க்கலாம் அவரை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அந்த கதையை சொன்னார். இது மூலியமாக அருள்நிதி சார் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் செஷன் நல்லா வந்திருக்கு. படமாகவே ஒரு சூப்பரான அந்த கதாபாத்திரம். டிமாண்டி காலனி படமாக கேட்காம இடமா கேட்குறேன் சார். அது பக்கத்தில் இருந்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது போய் பார்த்துருக்கீங்களா உள்ளெல்லாம்? 2004, 99, 98லலாம் இந்த ஏரியாவில் இருந்துருங்க. ஓகே, இது யாருக்கும் தெரியாது, டீமுக்கே தெரியாது, அஜய்க்கே தெரியாது. நான் அந்த ஏரியாவில் இருந்திருக்கேன். அந்த ஏரியாலாம் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அது அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும். ஒரு மரம் வந்து அந்த டேர்னிங்கில் மட்டும் ஒரு மரம் இருக்கும். அதை பார்த்தாலே ஒரு டேஞ்சராக தான் இருக்கும். அந்த மரத்தை பார்க்கல. ஆனால் பகலில் தான் போயிருக்கேன். நான் ஏன் நைட்டில் போய் பார்க்கணும்? நான் நைட்டில் போகிறேன். அதனால் நான் பகலில் போவோம். அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அப்படி அதை பார்த்துருக்கேன். ஆனால் அது விஷுவலை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. அங்கே இப்பயே இதே ரொம்ப டார்க் லைட்டை போட்டு ஒரு மெழுகு பற்றி எடுத்துட்டு ஒரு சுற்றி வந்து ஒரு சங்கிலிங்கெல்லாம் கட்டிட்டு ஒரு சவுண்டு கொடுத்து விட்டோன்னா என்ன ஆகும்? ஒரு பொண்ணை தலையை விரித்து போட்டு இப்படி சும்மா பேசிகிட்டே போகிறோம். நீங்கள் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கேன், தலையை விரித்து போட்டு முடிவை ஊற்றி போட்டு இப்படி நடந்து போனேன் அப்படி இருக்கும்.
அப்படியே படம் நினைச்சுப்போ என்னடா கேரளாவோட இதுதான். பட் ஆனால் பயங்கரமான அது இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. மேக்கிங் பிரிச்சுட்டாரு அஜய். பயங்கரமான சவுண்டு, பெரிய அனுபவம், சுவாரஸ்யமான அனுபவம் தான். ஒரு படம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் லைவ் சவுண்டு, இன்னொரு பக்கம் சவுண்டில் மிரட்டுற படம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் டிமாண்டி காலனி 2 பார்த்துட்டீங்களா சார் ஆஸ் அ ஃபிலிமா? இல்லைங்க நீ பார்க்க வேண்டியது. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு உட்காரச்சிட்டீங்க. இல்லை அது இன்னும் அவங்க கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டு பக்காவாக அந்த ப்ரிவியூ அன்னைக்கு நான் பார்ப்பேன். அண்ட் டப்பிங், அப்போ டப்பிங் போயிருப்பீங்களா? அதுலேருந்து எடுக்கலாம். உங்களோட ஃபேவரட்டான ஒரு சீன் எதுன்னு சொல்ல வேணாம், அதோட மேக்கிங் எந்த மாதிரி இருக்கும் அது அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லலாம். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிமாண்டி காலனியில் எனக்கு என் தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சார்பட்டல பார்த்த தனியாவா இது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. முற்றிலும் மாறுபட்டு ஒரு மாதிரி ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசின்னு வேறு லெவலில் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிளே நல்லா இருக்கும். பட் இன்னொன்று அவர் அஜய் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எப்படியாவது இந்த படம் வந்து டிமாண்டி 1 எந்த அளவுக்கு பெருசாக ஹிட் ஆச்சோ, எப்படி இந்த மாதிரி எல்லாரும் ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி டிமாண்டி காலனி 2 கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, முதல் நாள் ஷூட்டிங்கு ஓசூரில் ஷூட்டிங். நான் இங்கேருந்து போகிறேன், ரெசார்ட்டில் வந்து ஷூட்டு. ஆகா சூப்பராக இருக்குது போல், ஊட்டி மாதிரி ஜாலியாக இருக்கலாம் போல். அப்படி போனோன்னா வாங்க சார் ரொம்ப பவ்யமாக வெல்கம் போட்டு வர வச்சார். பேசிட்டு, சார் என்ன சீனு, என்ன இன்னைக்கு என்ன சீனு, என்ன டைலாகு? டைலாக்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட்டு டைலாக் இல்லையா? அப்போ ஓகே. இல்லை டைலாக்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே அப்படின்னு. அது எப்படி சார், எப்படி அப்படின்னு? நல்லா ஒன்றும் இல்லை சார், இந்த தூணு மேலே ஏறுறீங்க, ஏறிட்டு ஒரு ஓடு மேலே ஏறுறீங்க, ஓடு மேலே ஏறிட்டு பெரிய இது மாதிரி இருக்கும், அது நீ படமாக பார்க்கும்போது தெரியும். அது மேலே ஏறிட்டு அது மேலே ஒரு ஓட்டை பிரித்து ஏறிட்டு அப்படி இறங்குறீங்க. யார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். டூப்பில் இல்லை சார், நீங்களே தான் சார் பண்ணுறீங்க, கயிறு கட்டிங்க சார். முதல் நாளே எனக்கு முதல் நாளே எனக்கு பெரிய சாக்கு. அதனால் அந்த மனுஷன் நான் ஜெட்டி ஜாக்கி சான்லாம் இல்லை, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அதுதான் சார், நீங்கள் அதை ஏறத்துலேயும் ஏறணும், அது ஒரு மாதிரி. அப்புறம் அது மேலே நல்ல மழை தண்ணி அடிச்சு விட்டுவார், மழை பெய்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணும்போது பயங்கரமாக வந்துருக்காது. ஆனால் அது வந்து ரோப் போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சும்மாலாம் வைக்கல. அவர் தேவைப்பட்டால் மட்டும் வைப்பார். பட் பயங்கரம் வந்து அவர் சொல்கிறத பண்ணிட்டாலே போதும். அவர் டைலாக் பேசும்போது கூட சைலண்ட்டாக அந்த மூடுக்குள்ளேயே பேசுவார். நான் அப்படியே அவர் கொஞ்சம் ரசிச்சுன்னு இருப்பேன். அதை அப்படியே பார்த்து இது அப்படியே. ஆனால் நம்மளாம் அவர் ஒன்று சொல்லுவார்ல, சரி தானே கண்டுட்டு போ நான் பண்ணிடுறேன். நம்ம தான் நான் பல படங்களில் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, லைட்டாக கொஞ்சமாக இருக்கும்ல, அது அப்படி பண்ணும்போது அது வேணாம் சார், நான் ஒன்று பண்ணல அதே மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே ப்ளே பண்ணிட்டு அவர் அதை எதிர்பார்க்குறாரு அந்த கேரக்டர்ஸ். ஆனால் எல்லா கேரக்டருக்கும் ஒரு மாதிரி வச்சுருந்தாரு. ஸோ அதனால் ஃபீமேல் கேரக்டரைசேஷனுக்கும் இந்த என்னுடைய கேரக்டரும் ஆபிசாருடைய இதுக்கும் எல்லாமே அவர் நடித்து காமிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆக்சுவலி அவர் அஜய் வந்து பயமான ஒரு நடிகர். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது இருக்கா சார்? இல்லை வேற ஒரு படங்களில் இந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கம்பேர்லாம் இல்லை, அது நமக்கு வருமானம் என்னன்னா எனக்கு இது இருக்குது என்னென்னா அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. இப்போ ஒரு படம் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து பெரும் போராட்டமான ஒரு ஓட்டம் இருக்குது. அது வந்து திடீர்னு ஆடியன்ஸ்னால அது பெரிய வந்து திடீர்னு பார்க்க வச்சது வந்து தனியாக கேரக்டர் பார்க்க வச்சுது. அப்போ அந்த மாதிரி பிறகு இப்போ வேற ஒரு கிராஃபு இப்போ இந்த மட்டும்தான் இந்த மாதிரி கிராஃபில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மட்டும்தான் அவர் நடிக்க முடியும்னா இல்லை. நசுங்கி போனால் ரொம்ப வந்து அதான் சொன்னேன், ரொம்ப இல்லை விளிம்பு நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து நம்மளை சுற்றி நிறைய வந்து அநீதிகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் அதை வறுமை ஒரு பக்கம் அப்படின்னு மக்கள்கிட்ட தான் எடுத்துக்கணும். நிறைய இடங்கள்ல அங்கங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ நம்ம ஒரு பார்வையாளனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய நான் பார்வையாளனை அங்கங்கே நான் பார்க்கும்போது
அப்போ என்னை பாதிக்கும் சில இடங்களில் ஒரு விஷயம் பாதிக்கும் போது ஒரு கதாபாத்திரம் சரி இந்த வயநாட்டிலலாம் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதுக்காக இருந்த ஒரு டீமும் சரி, அது அங்கேயே வாழ்ந்தவங்களுடைய நிலைமை, அது நிறைய கதைகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி நிறைய கதைகள் இருக்குது. என் தேடல் வந்து இன்னும் நிறையா இருக்குது. நான் ஒரு ஒரு கொத்தனாராக நடிக்கிறதுன்னு கூட ஆசையாக இருக்குது. ஒரு சித்தாள் வேலை பார்க்கணுங்கிற கேரக்டரைசஸ் கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம உருவத்தை பார்த்து சூப்பர்வைசர் கேட்டு தான் போடுவாங்க. அது கிடையாது. அதுக்கு என் உடம்பு கொஞ்சம் குறைக்கணும், நான் எனக்கு கொஞ்சம் மாற்றணும், அதெல்லாம் கொஞ்சம் அது நானும் ஒரு கிராஃபில் நான் வேலை செய்யணும்னு விரும்புகிறேன். நானும் கொஞ்சம் கஷ்டப்படணும், அது கஷ்டப்படுவேன். அந்த உடம்பத்தை நான் மாற்றிக்கிட்டு இந்த உருவத்தை கொஞ்சம் மாற்றிட்டு தோற்றத்தை மாற்றின்னு ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி வரும்போது ஸ்ட்ராங்காக வரும்போது அதை வந்து முழுமையாக செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அது ஏன்னா இப்படி தானே வருது. அது ஒன்றும் அந்த பேட்டையில் ஆரம்பித்து மகானில் சாப்பிட்டா, ஏன்னா அது வரலன்னா கடைசி வரைக்கும் நான் ஒரு புள்ளியில் தான் இருந்திருப்பேன். இல்லைங்க நான் இதை தேடி தான் வருவேன், இந்த புள்ளியில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் என்னுடைய பயணத்தை அப்படின்னா நான் அங்கேயே தான் நிற்கணும். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நடிகர் இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து இயக்குனர்கிட்ட இப்போ மலையாள படம் ஒன்று பண்ணுறேன். முழுக்க ஒரு காமெடி படம் தான் அது. ஸோ ஒரு காமெடி ட்ராக்குள்ள ஒன்று பண்ணுறேன். அப்புறம் வேற இன்னொரு கேரக்டரைசேஷன் பண்ணுறேன். அப்புறம் விஜய் சேதுபதி சார்னு சூர்யா இருக்காதுல, அவருடைய படத்தில் ஒரு கேரக்டரைசேஷன் அனலரசு மாஸ்டர். ஸோ நிறைய இதிலெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தடுத்து பண்ணுவோம், பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் டைமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எஸ்எஸ் மியூசிக் இதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். அதே நேரத்தில் யூஎஸ் எல்லாருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.